ஹலோ கைஸ், இன்னைக்கு நம்ம கிட்ட Redmi 10 Prime ஸ்மார்ட் ஃபோன் தான் இருக்கு. ஸோ நம்ம சேனல்ல ரொம்ப நாள் கழிச்சு மொபைல் அன்பாக்சிங் வந்து பண்றோம். ஸோ பாக்ஸ் மேலே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இந்தியாஸ் நம்பர் 1 ஸ்மார்ட் ஃபோன் பிராண்ட் மேட் இன் இந்தியா வந்து கொடுத்துருக்காங்க. பாக்ஸ் பின்னாடி பார்த்தீங்கன்னா இதோட கீ ஸ்பெக்ஸ் எல்லாமே வந்து கொடுத்துருக்காங்க. நீங்க பாஸ் பண்ணி படிச்சுக்கோங்க. நம்ம இதெல்லாமே வந்து கவர் பண்ணிடுவோம். அப்புறம் நம்ம கிட்ட இருக்க கலர் பார்த்தீங்கன்னா ஒயிட் கலர் தான் இருக்கு. அப்புறம் வேரியன்ட் பார்த்தீங்கன்னா பேஸ் வேரியன்ட் தான் இருக்கு. 4+64 தான் இருக்கு. சரி, ஓகே, இப்போ வந்து ஃபர்ஸ்ட் ஓப்பன் பண்ணிப்போம். ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே பார்த்தீங்கன்னா ஒரு குட்டி பாக்ஸ் இருக்குது. ஸோ அந்த குட்டி பாக்ஸில் நமக்கு வந்து பேப்பர் ஒர்க்ஸ் அண்ட் கேஸ் தான் வந்து இருக்கும். ஸோ பேப்பர் ஒர்க்ஸ் இருக்குது. ஸோ கேஸ் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம கிட்ட வந்து ஃபோன் இருக்குது. இதை எடுத்து இப்போதைக்கு வந்து சைடில் வந்து வச்சுக்கிறேன். அப்புறம் வேறு என்ன இருக்குன்னு நம்ம வந்து பார்க்கலாம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து சார்ஜர் இருக்குது. ஸோ இந்த சார்ஜர் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 22.5 வாட்ஸ் சார்ஜர் வந்து கொடுத்துருக்காங்க. ஆனால் இந்த ஃபோன் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 18 வாட் சார்ஜிங் தான் வந்து சப்போர்ட் பண்ணும். அப்புறம் கடைசியாக பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து டைப் சி கேபிள் வந்து இருக்குது. சரி, ஓகே, இப்போ நம்ம இந்த ஃபோனை வந்து கவர்லேருந்து வெளியே எடுப்போம். ஸோ வாவ், செம மேட் ஃபினிஷ் வந்து கொடுத்துருக்காங்க. சரி, ஓகே கைஸ், இந்த ஃபோனை வந்து செட்டப் பண்ணிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு ஸ்டே டியூன். ஸோ கைஸ், இந்த ஃபோனை வந்து ஃபுல்லாக செட்டப் பண்ணியாச்சு. இந்த ஃபோன் பற்றி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம இந்த வீடியோட ஸ்பான்சர்ஸ் பற்றி பார்க்கலாம். இன்னைக்கு நம்ம வீடியோக்கு ஸ்பான்சர் பண்ணது யாருன்னு பார்த்தீங்கன்னா A to Z மொபைல்ஸ். A to Z மொபைல்ஸ் கரூரோட ஒன் ஆஃப் தி பெஸ்ட் அண்ட் லார்ஜஸ்ட் மல்டி பிராண்ட் மொபைல் ஷோரூம். இங்கே கடையோட பேர் மாதிரி தான் எல்லா பிராண்ட்ஸோட A to Z மாடல்ஸ், ஆன்லைன் அண்ட் ஆஃப்லைன் மாடல்ஸ் வந்து கிடைக்கும். ஸோ எல்லா மாடல்ஸ்க்கும் பார்த்தீங்கன்னா இவங்க லைவ் டெமோ ஆப்ஷன் வச்சுருக்காங்க. ஸோ நீங்கள் ஒரு ஃபோன் வாங்குறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ஹேண்ட்ஸ் ஆன் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் அந்த ஃபோனை வாங்கலாம். ஓகே, இந்த லைவ் டெமோ ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா எல்லா கடையிலையும் இருக்கும். பட் இவங்க அதுக்கும் மேலே பார்த்தீங்கன்னா ஒரு கம்பேரிசன் டேப் வச்சுருக்காங்க. இந்த கம்பேரிசன் டேப்ல நீங்க 2 மொபைல் ஃபோன்ஸ்க்கும் கம்பேர் பண்ணிக்கலாம். கம்பேர் பண்ணிட்டு உங்களுக்கு எந்த ஃபோன் செட் ஆகுதோ நீங்க அதை வாங்கிக்கலாம். எக்ஸாம்பிளுக்கு பாத்தீங்கன்னா இங்க S20 FEயும் OnePlus 8யும் நம்ம கம்பேர் பண்ணியிருக்கோம். இது எல்லாமே இவங்க பெஸ்ட் பிரைஸ்ல வந்து பண்ணி தராங்க. ஆல்சோ வீக்லி டிஃப்ரெண்டான ஆஃபர்ஸுமே வச்சிருக்காங்க. ஸோ மறக்காம செக் பண்ணி பாருங்க. ஃபோன்ஸ் மட்டும் இல்லாம இவங்க ஸ்மார்ட் டிவிஸும் வச்சிருக்காங்க. ரெட்மி, ரியல்மி, OnePlusோட எல்லா ஸ்மார்ட் டிவிஸுமே இங்க கிடைக்கும். ஸ்மார்ட் டிவிஸ்க்கும் லைவ் டெமோ ஆப்ஷன் வச்சிருக்காங்க. ஸோ வேற லெவல். கடைசியா இவங்க எல்லா அக்சசரிஸுமே வச்சிருக்காங்க. ஒரு சாதாரண கேஸ்ல இருந்து ஸ்மார்ட் வாட்ச் வரைக்கும் எல்லாமே இருக்கு. இவங்களோட அட்ரஸும் கான்டாக்ட் நம்பரும் நான் டிஸ்கிரிப்ஷன்ல போட்டிருக்கேன். ஸோ செக் பண்ணி பாருங்க. ஃபர்ஸ்ட் இந்த ஃபோனோட டிசைன் பற்றி பார்க்கலாம். ஸோ அந்த ஃபோன் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக பிளாஸ்டிக்கில் தான் வந்து செஞ்சுருக்காங்க. பட் இந்த ஃபோனில் பார்த்தீங்கன்னா செம்ம சூப்பரான மேட் ஃபினிஷ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதில் வந்து மேட் ஃபினிஷ் கொடுத்துருக்கனால ஃபோன் டச் பண்ணுறதுக்கு செம்ம ஸ்மூத்தாக இருக்குது. அதே சமயத்தில் ஃபிங்கர் பிரிண்ட்ஸ் ஸ்மஜஸும் ஸ்க்ராச்சஸும் அவ்வளோ சீக்கிரமாக வந்து ஆகாது. பர்சனலாக கேட்டிங்கன்னா இந்த ஒயிட் கலர் பார்க்குறதுக்கு செம ப்ரீமியமாக இருக்குது. அதே சமயத்தில் செம கிளாஸியாக இருக்குன்னு நான் வந்து சொல்லுவேன். இந்த ஃபோனோட திக்னஸ்ன்னு வரையில் பார்த்தீங்கன்னா 9.6 mm வந்து இருக்குது. ஃபோனோட வெயிட்னு வரையில் பார்த்தீங்கன்னா வெறும் 192 கிராம்ஸ் வந்து இருக்குது. 6000 mAh பேட்டரி கொடுத்து வெறும் 192 கிராம்ஸ் இருக்கிறது வந்து ரொம்ப ஆச்சரியமான விஷயம் தான். ஸோ நம்ம வந்து ஷாமி வந்து பாராட்டி ஆகணும். அப்புறம் அதோட பிளேஸ்மெண்ட்ஸ்ன்னு வரையில் பார்த்தீங்கன்னா இங்கே நமக்கு வந்து ஒரு மைக்ரோஃபோன் வந்து கொடுத்துருக்காங்க. டைப் சி போர்ட் இருக்குது, ஸ்பீக்கர் இருக்குது. லெஃப்ட் சைட் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து சிம் ட்ரே வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த சிம் ட்ரேல நமக்கு வந்து ட்ரிபிள் ஸ்லாட்கான சப்போர்ட் வந்து கொடுத்துருக்காங்க. அதனால தாராளமாக 2 சிம் ப்ளஸ் ஒரு மெமரி கார்டு போட்டு யூஸ் பண்ணிக்கலாம். ரைட் சைட் பார்த்தீங்கன்னா ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் ப்ளஸ் பவர் பட்டன் ரெண்டுமே எம்பெடடாக இருக்குது. இந்த ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனரும் பார்த்தீங்கன்னா செம்ம ஃபாஸ்ட்டாக இருந்துச்சு. அதுலலாம் எந்த வித பிரச்சனையும் இல்லை. அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து வால்யூம் கீஸ் வந்து இருக்குது. அப்புறம் மேலே பார்த்தீங்கன்னா இன்னொரு மைக்ரோஃபோன், அப்புறம் இன்னொரு ஸ்பீக்கர் வந்து கொடுத்துருக்காங்க. அப்புறம் இங்கே வந்து ஹெட்ஃபோன் ஜாக் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த ஃபோனில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸ்க்கான சப்போர்ட் வந்து இருக்குது. அப்புறம் கலர்னு வரையில் பார்த்தீங்கன்னா இந்த ஃபோன் வந்து 3 கலர்ஸில் வந்து அவைலபிளாக இருக்குது. ஸோ இந்த 3 கலரில் எந்த கலர் நீங்கள் சூஸ் பண்ணுவீங்கிறது வந்து கமெண்ட்ஸில் வந்து சொல்லுங்கள். முன்னாடி டிசைன் வரையில் பார்த்தீங்கன்னா இதில் வந்து சென்டர் பஞ்சோல் தான் இருக்குது. பஞ்சோல் சைஸும் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து குட்டியாக வந்து கொடுத்துருக்காங்க. சின் சைஸ்ன்னு வரையில் பார்த்தீங்கன்னா சின் சைஸ் ஓகே ரீசனபுளாக தான் வந்து இருக்குது. ஸோ முன்னாடி டிசைனும் பார்க்க செம ப்ரீமியமாக வந்து இருக்குது. அடுத்து இதோட டிஸ்பிளே பற்றி பார்ப்போம். ஸோ இதோட டிஸ்பிளே சைஸ் பார்த்தீங்கன்னா 6.6 inch. இதில் வந்து IPS LCD பேனல் தான் வந்து யூஸ் பண்ணுறாங்க. ஸ்க்ரீன் ரெஃப்ரெஷ் ரேட்டுன்னு வரையில் பார்த்தீங்கன்னா இதில் வந்து 90 Hzக்கான சப்போர்ட் இருக்குது. ஆனால் டிஃபால்ட்டாக பார்த்தீங்கன்னா அதில் வந்து 60 Hzல தான் வந்து இருக்கும். நம்ம தான் வந்து 90 Hzக்கு வந்து மாற்றணும். ஸோ நீங்களுமே இந்த ஃபோன் அன்பாக்ஸ் பண்ணோடனே 90 Hzக்கு வந்து மாற்றிடுங்க. அப்புறம் ஸ்க்ரீன் ரெசல்யூஷன் வரையில் பார்த்தீங்கன்னா அதில் வந்து Full HD Plus தான் வந்து கொடுத்துருக்காங்க. அப்புறம் கலர் ஸ்கீம்னு வரையில் பார்த்தீங்கன்னா அதில் வந்து 3 மோட் வந்து கொடுத்துருக்காங்க. விவிட், சேச்சுரேட்டட், ஸ்டாண்டர்ட். ஸோ உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ நீங்கள் அதை வந்து சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஓவராலாக என்ன சொல்கிறேன்னா இந்த செக்மெண்ட்டில் இது ஒன் ஆஃப் தி பெஸ்ட் டிஸ்பிளே. அடுத்து ப்ராசர்னு வரையில் பார்த்தீங்கன்னா அந்த ஃபோனில் புதுசாக அனௌன்ஸ் பண்ண MediaTek Helio G88 தான் வந்து யூஸ் பண்ணுறாங்க. ஸோ G88 பார்த்தீங்கன்னா G85 கம்பேர் பண்ணும்போது ரொம்ப பெரிய சேஞ்ச் எல்லாம் கிடையாது. ரொம்ப ஒரு மைனரான ஒரு சின்ன அப்கிரேடட் வெர்ஷன் தான் G88. அதனால் G85க்கும் G88க்கும் பார்த்தீங்கன்னா பெருசாக எந்த வித டிஃபரன்ஸுமே இருக்காது. பட் இருந்தாலுமே பார்த்தீங்கன்னா இந்த ப்ரைஸ் ரேஞ்சுக்கு வந்து
G88 வந்து ஒரு சூப்பரான சிப்பு நம்ம வந்து சொல்லலாம். அதனால பெர்ஃபார்மன்ஸ் பத்தி நம்ம இந்த ஃபோன்ல வந்து சுத்தமா வந்து கவலையப்பட தேவையில்ல. அடுத்து பேட்டரின்னு வரையில பார்த்தீங்கன்னா, அந்த ஃபோன்ல வந்து 6000 mAh பெரிய பேட்டரி வந்து குடுத்துட்டாங்க. கண்டிப்பா இந்த 6000 mAh பேட்டரி இந்த ஃபோனுக்கு வந்து போதும்னு நம்ம வந்து சொல்லலாம். அது மட்டும் இல்லாம பாக்ஸ்ல நமக்கு வந்து 18 வாட் சார்ஜர் வந்து குடுத்துருக்காங்க. ஸோ இதுல வந்து 18 வாட் சார்ஜர் குடுத்திருந்தாலுமே பார்த்தீங்கன்னா, ரொம்ப ஃபாஸ்ட்டா சார்ஜ் ஏறலனாலும் ஓரளவு ரீசனல் ஸ்பீட்ல ஃபாஸ்ட்டா சார்ஜ் ஏறிடும். அடுத்து இதோட கேமராஸ் பத்தி பார்க்கலாம். ஸோ இதோட பிரைமரி கேமரா பார்த்தீங்கன்னா 50 MP f1.8 அபர்ச்சர்ல இருக்கு. அப்புறம் 8 MP அல்ட்ரா வைட் f2.2 அபர்ச்சர்ல இருக்கு. அப்புறம் 2 MP 2 MP டெப்த் மேக்ரோ f2.4 அபர்ச்சர்ல இருக்கு. அப்புறம் செல்ஃபி கேமரான்னு வரையில பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 8 MP செல்ஃபி கேமரா வந்து கொடுத்துருக்காங்க. இதோட அபர்ச்சர் பார்த்தீங்கன்னா f2. சரி, ஓகே, இதோட கேமரா சாம்பிள்ஸ் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இதோட கேமரா இன்டர்ஃபேஸ் அப்புறம் என்னென்ன மோட்ஸ் இருக்குன்னு நம்ம வந்து பார்க்கலாம். ஸோ நமக்கு லெஃப்ட் சைடு எடுத்தோடனே பார்த்தீங்கன்னா ப்ரோ மோட் இருக்குது, வீடியோ இருக்குது, ஃபோட்டோ இருக்குது, போர்ட்ரேட் இருக்குது. மோடில் தான் மற்ற ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஸோ மோடில் பார்த்தீங்கன்னா நைட் மோட் இருக்குது, 50 MPக்கான மோட் இருக்குது, ஷார்ட் வீடியோ, பனோரமா, ஸ்லோ மோஷன், டைம் லேப்ஸ் எல்லாமே வந்து கொடுத்துருக்காங்க. அப்புறம் வீடியோவில் மேக்ஸிமம் எது வரைக்கும் ஷூட் பண்ணுது நம்ம வந்து பார்க்கலாம். ஸோ வீடியோவில் பார்த்தீங்கன்னா சேட்லி மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா 1080p 30 FPS வரைக்கும் தான் வந்து ஷூட் பண்ணும். 4Kல வந்து ஷூட் பண்ண முடியாது. சரி, ஓகே, இப்போ இதோட சாம்பிள்ஸ் வந்து நம்ம பார்க்கலாம். ஸோ கைஸ், முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த ஃபோனில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸ் வந்து இருக்குது. ஸோ இந்த ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸ் எப்படி இருக்குது நம்ம வந்து ஒரு சாங் ப்ளே பண்ணி வந்து பார்க்கலாம். ஸோ பரவாயில்ல, ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸும் பார்த்தீங்கன்னா நல்லா லவுடாக தான் இருக்குது. ஸோ நல்லா சூப்பராக வந்து கொடுத்துருக்காங்க. அடுத்து இந்த ஃபோனோட சாஃப்ட்வேர் பற்றி பார்ப்போம். ஸோ அந்த ஃபோனில் பார்த்தீங்கன்னா லேட்டஸ்ட் MIUI 12.5 தான் வந்து ரன் ஆகிட்டு இருக்கு. ஸோ MIUI 12.5 பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் இருக்குது. இப்போ நமக்கு வந்து டிஃபால்ட்டாக லெஃப்ட்டில் ஸ்வைப் பண்ணோடனே பார்த்தீங்கன்னா கூகுள் ஃபீட் வந்து இருக்குது. கூகுளோட டயலர் ஆப் தான் வந்து யூஸ் பண்ணுறாங்க. கூகுளோட மெசேஜிங் ஆப் தான் இப்போ வந்து யூஸ் பண்ணுறாங்க. அப்புறம் இந்த நோட்டிஃபிகேஷன் பேனலும் பார்க்க டிரான்ஸ்பரண்ட்டாக நல்லா சூப்பராக வந்து இருக்குது. சரி, ஓகே, இப்போ அதோட சாஃப்ட்வேர் வெர்ஷன் எதில் இருக்குன்னு நம்ம வந்து பார்க்கலாம். ஸோ MIUI 12.5.2ல தான் வந்து இருக்குது. ஆண்ட்ராய்டு வெர்ஷன் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஆண்ட்ராய்டு 11ல் தான் வந்து ரன் ஆகிட்டு இருக்கு. அப்புறம் அந்த 64 GBயில் பார்த்தீங்கன்னா 18.9 GB வந்து யூஸ்டு. ஸோ அவ்வளோதான் கைஸ், நம்ம இந்த வீடியோட கடைசிக்கு வந்துட்டோம். ஸோ இந்த ஃபோனோட ப்ரைஸிங்னு வரையில் இந்த ஃபோனோட பேஸ் வேரியன்ட் அதாவது 4+64 GBயோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 12,500. அப்புறம் 6+128 GBயோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 14,500. ஸோ இந்த ப்ரைஸ்க்கு இந்த ஃபோன் வர்த்தான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இந்த ஃபோன் வந்து வருது நான் வந்து சொல்லுவேன். ஏன்னா இந்த ப்ரைஸில் பார்த்தீங்கன்னா இந்த ஃபோனில் வந்து எல்லாமே வந்து சாலிடாக பண்ணிருச்சு. இதோட டிசைன் சூப்பராக இருக்குது, இதோட டிஸ்பிளே வந்து சூப்பராக இருக்குது, பேட்டரி பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் இருக்குது, கேமராஸ்லாம் இருக்குது, பெர்ஃபார்மன்ஸுமே நல்லா இருக்குது. ஸோ பெருசாக இந்த ஃபோனில் பார்த்தீங்கன்னா எந்தவித கம்ப்ளைண்ட்ஸுமே இல்லை. ஸோ அதனால் தாராளமாக நீங்கள் இந்த ஃபோன் வந்து கன்சிடர் பண்ணலாம். ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? அப்புறம் நீங்கள் இந்த ஃபோன் வந்து வாங்குவீங்களா வாங்க மாட்டீங்களாங்கிறது வந்து கமெண்ட்ஸில் வந்து போடுங்க. அப்புறம் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.